வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொடுவா மீன் வச்சு எப்படி செஞ்சுருக்கேங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நான் செஞ்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், லைட்டாக மஞ்சத்தூள், அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் 1 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். இதோட கையில் நசுக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதோட நான் கொடுவா மீனை சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறணும். அப்போ தான் பக்கோடா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நாம் பக்கோடா மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் உருண்டையாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்க மாவு, அதாவது மசாலா உங்களுக்கு வேகாது. அதனால் இந்த மாதிரி பக்கோடாவை உதிரியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா லைட்டாக நல்லா ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கருகிரும். அது இல்லாமல் டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு ப்ரௌனானால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே மாரியே நம்ம எல்லா பக்கோடாவையும் இதே மாரியே மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நான் போட்ட மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் மீன் பக்கோடா கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொடுவா மீன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது சாப்பாடோடலாம் வச்சு சாப்பிடும்போதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோடு இந்த ஆனியனும் லெமனையும் பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது அது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.